தமிழக சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தாலும் ஆட்சி அமைக்க பெரும்பான்மைக்கு தேவையான 118 என்ற மேஜிக் நம்பரை எட்ட முடியாமல் தாவேகா தடுமாறி வருகிறது. 10 எம்எல்ஏக்கள் ஆதரவுக்காக காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளிடம் ஆதரவு கோரி தாவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதினார். கூட்டணி ஆட்சி என்ற விஜயின் ஆஃபரை உடனே ஏற்றது காங்கிரஸ். அந்த கட்சியிடம் 5 எம்எல்ஏக்கள் உள்ளதால் மீதமுள்ள 5 எம்எல்ஏக்களின் ஆதரவுக்காக விசிக, கம்யூனிஸ்டுகளின் நிலைப்பாட்டிற்காக விஜய் காத்திருந்தார். இதற்கிடையே 47 எம்எல்ஏக்களை வைத்துள்ள அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் தாவேகாவை ஆதரிக்கலாம் என யோசித்த நிலையில் எந்த சூழலிலும் தாவேகாவை அதிமுக ஆதரிக்காது என பழனிசாமி தலைமையில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் முன்னாள் அமைச்சர் முனுசாமி அறிவித்துள்ளார். விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கட்சிகளிடம் தலா 2 எம்எல்ஏக்கள் உள்ளனர். நாளை கட்சியின் உயர்மட்ட கூட்டம் கூட்டி தாவேகா ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதா இல்லையா என்பதை அறிவிப்போம் என முதலில் கூறிய விசிக தலைவர் திருமாவளவன் பின் திடீரென ஆலோசனைக் கூட்டத்தை ரத்து செய்வதாக அறிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரை அதன் நிலைப்பாட்டை அறிவிக்கவில்லை. தாவேகாவிடமிருந்து தங்களுக்கு இதுவரை எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அறிவித்துள்ளது. அதேபோல் 2 எம்எல்ஏக்களை உடைய IUML தாவேகாவை ஆதரிக்க மாட்டோம் என வெளிப்படையாக அறிவித்துள்ளது. 4 எம்எல்ஏக்களை வைத்துள்ள அன்புமணியும் தாவேகா ஆதரவு விஷயத்தில் இன்னும் பிடிகொடுக்காமல் இருப்பதாக கூறப்படுகிறது. எனினும் அவரை சமாதானம் செய்யும் முயற்சியில் தாவேகா சார்பில் பேச்சுவார்த்தை தொடர்கிறது. தாவேகா பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலைப்பாட்டில் உள்ளதால் ஒரே ஒரு பாரதிய ஜனதா எம்எல்ஏவின் ஆதரவை தாவேகா கோர வாய்ப்பில்லை. ஒரு எம்எல்ஏவை வைத்துள்ள தேமுதிகவும் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில்தான் உள்ளது. இவர்கள் தவிர அமமுகவின் ஒரே ஒரு எம்எல்ஏ மட்டுமே மீதமிருப்பதால் தாவேகா அடுத்து என்ன செய்ய போகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. நாளை காலை 11:30க்கு விஜய் தலைமையிலான தாவேகா அரசு பதவியேற்கும் என தகவல்கள் வெளியான நிலையில் இன்று இரவு வரை கவர்னரிடமிருந்து ஆட்சி அமைக்க அழைப்பு வரவில்லை. தவிர நாளை கவர்னர் கேரளா செல்ல உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதால் பதவியேற்பு நிகழ்ச்சி நாளை நடைபெறுமா என்பது 99% சந்தேகத்திற்கு இடமாகியுள்ளது. காலதாமதம் செய்யாமல் ஆட்சி அமைக்க தேவையான மேஜிக் நம்பரை பெறும் முயற்சியில் தாவேகா நிர்வாகிகள் தொடர்ந்து முயற்சித்து வருவதால் தமிழகத்தில் அரசியல் களம் எப்போதுமில்லாத வகையில் சூடுபிடித்துள்ளது.